வணக்கம் மகளே. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு ஒரு மிகப்பெரிய துயரம். நம்முடைய சேனல்லாம் நம்ம என்ன பதிவு போட்டிருந்தோம்னா, திருவிக நகர் தொகுதியில் எப்படியாவது அக்கா பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களே வெற்றி பெற செய்யுங்கள் அப்படின்னு சொன்னோம். பட் மாறாக அவர் தோற்றுவிட்டார். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் சமீபத்தில் அண்ணனுடைய இரண்டாவது நினைவேந்தல் கூட்டம், இரண்டாவது நினைவு விழா, இரண்டாவது ஆண்டு நினைவு விழாலாம் நடந்தது. மிக விமர்சையாக கொண்டாடினாங்க. பல்வேறு தலைவர்கள் பங்கேற்றாங்க. அக்கா பொற்கொடியோடைய வேண்டுகோள் என்ன? கடந்த திமுக ஆட்சியில், அதாவது இதை சிபிஐ விசாரிக்கணும். சிபிஐ விசாரித்தாதான் என்னுடைய கணவருடைய கொலைக்கு படுகொலைக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முதல்வரையே சந்தித்தாங்க. முக்கிய புள்ளிகளெலாம் சந்தித்தாங்க, வேண்டுகோள் கொடுத்தாங்க. உச்சநீதிமன்றத்திலையும் வழக்கு தொடுத்தாங்க. பட் ஆனால் அப்போதைய இருந்த திமுக அரசு என்ன செய்தது? இல்லை, இதை சிபிஐ விசாரிக்கக்கூடாது, எங்களுடைய சிபிசிஐடி இருக்குது, எங்களுடைய காவல்துறை இருக்குது, அவங்க தான் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க அதற்கு தடை வேண்டி அதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்பாக மனு செய்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் ஜோசப் விஜய் என்னன்னா, இந்த வழக்கை சிபிஐ நடத்தட்டும், தமிழக அரசுக்கு இதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க. அதுலேருந்து எதிர்மனுதாரர் அப்படிங்கிற அந்த நிலையிலேருந்து அவங்க வித்ரா பண்ணிட்டாங்க தமிழக அரசு. ஸோ சிபிஐ விசாரிப்பதற்கு தமிழக அரசு தரப்பிலிருந்து எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. தமிழக அரசு அதற்கு ஓகே என்று சொல்லி ஆம்ஸ்ட்ராங் படுகொலை விசாரணை வழக்கை விசாரிக்க சிபிஐ விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாநில அரசு தன்னுடைய அதிகாரப்பூர்வமான அப்ரூவல் கடிதத்தை, ஒப்புதல் கடிதத்தை நீதிமன்றத்திலே கொடுத்துட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு எதிராக இதுவரைக்கும் தடைகளை ஏற்படுத்தி கொண்ட திமுக அரசு செய்த வேலைக்கு எதிராக இன்னைக்கு தாவேகா செய்திருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாடப்படக்கூடிய விஷயம். ஏன்னா அவருடைய மரணத்துக்கு நீதி கிடைக்கணும், அதைத்தான் நம்ம பதிவு பண்ணோம். ஸோ ஒரு மிகப்பெரிய ஸ்கெட்சை போட்டாங்க சேகர் பாபுக்கு. அதை நான் ஓப்பனாக நான் சொல்கிறேன், ஒரு 8 பேரை நம்ம குறி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒன்று நார்த் மெட்ராஸில் சேகர் பாபு, அடுத்து பார்த்திங்கன்னா டவுன் சவுத் பார்த்திங்கன்னா மூர்த்தி, முன்னாள் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருந்த மூர்த்தி, அடுத்து திருச்சியில் KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மெகா ஃபைல் விஜய் கிரியேட் பண்ணுறாரு. இதை கேள்விப்பட்ட திமுக தலைமை ஆடி போயிருக்கு. திமுகவில் முக்கிய புள்ளிகள் யாருமே வாய் திறக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், முக்கிய புள்ளிகள் யாருமே வாய் திறக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே விஷயம் தெரியும். எல்லா விஷயங்களையும் அவங்க ரகசியமாக கேதர் பண்ணிகிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி கூட என்ன லெட்டர் கொடுத்துருந்தார் தெரியுமா காவல்துறைக்கு? நான் வர்றேன், காவல்துறையில் கையெழுத்து போடுறேன், எல்லாமே செய்கிறேன். ஆனால் நான் கையெழுத்து போடும்போது வேறொரு வழக்கில் என்னை நீங்கள் கைது செய்ய முற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கடிதம் கேட்டிருந்தார், அனுப்பிச்சிருந்தார். ஸோ இப்படி ஒரு பலவீனமான நிலைமையில் இருக்கும்போது ஒரு பெரிய ஸ்கெட்சை சேகர் பாபுக்கு எதிராக தாவேகா போட தூக்கிட்டு சிஎம்டியில் நடந்த ஊழல்கள், என்னென்ன ஊழல்கள்லாம் நடந்தது அதெல்லாம் தோண்டி துருவி எடுத்துட்டாங்க. ஏவாவேலு ரெய்டு, அவருடைய வீட்டில் ரெய்டு, ரோடு போடாமலே ரோடு போட்டேன்னு சொல்லி பில் போட்டு அதுக்கு பணத்தை எடுத்தாங்க. அதுக்கு உண்டான ரெய்டு, அந்த ரெய்டு நடக்க போகுதுங்கிற விஷயத்தை அவருக்கு சொன்ன முன்னாள் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் அருண் இன்னைக்கு அவர் போலீஸ் அகாடமியோட இயக்குனராக டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டார். ஸோ இப்படி பல்வேறு வேலைகளை செய்திருக்காங்க. மின்சாரத்துறையில் தலைவராக இருந்த ராதாகிருஷ்ணன் மாற்றப்பட்டார். இன்றைக்கி அண்ணா மேலாண்மைத்துறை இயக்குனராக போட்டிருக்காங்க. ஸோ இப்படி எல்லா ஊழல் அதிகாரிகளையும், ஊழல் பெருச்சாளிகளையும் களை எடுக்க துவங்கிட்டாங்க. ஊழல் செய்கிறாங்க, யாராவது லஞ்சம் கேட்குறாங்கன்னு ஒரு சிறப்பு வாட்ஸ்அப் எண், அதில் நீங்கள் குரல் பதிவு அனுப்பலாம், ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம், வீடியோ எடுத்து அனுப்பலாம், மெசேஜ் பண்ணி அனுப்பலாம், உடனடி நடவடிக்கை அப்படிங்கிறாங்க. தீயாக செயல்பட்டு இருக்காங்க அரசாங்கம். இப்படி ஒரு மிகப்பெரிய ஸ்கெட்சை போட்டுட்ருக்காங்க. திமுக தரப்பிற்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக சிக்கிக்கொண்டிருக்கு. மிகப்பெரிய ஒரு தலையை கொடுத்து மாட்டிக்கிட்டான்னு சொல்லுவாங்கல்ல, இன்றைக்கி தலையை தாவேகாட்ட கொடுத்துட்டு திமுக மாட்டிக்கிச்சு. மிகப்பெரிய அளவில் நோண்ட தூங்கிட்டாங்க. ஸோ என்ன நடந்து கொண்டிருக்கு, சேகர் பாபுக்கு தாவேகா போட்ட ஸ்கெட்ச் என்ன, அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சேகர் பாபு முன்னாள் இந்து சமய அறநிலையத்துடைய அமைச்சர். ரொம்ப அடாவடியாக பேசக்கூடிய ஒரு மனிதர் தான். ஒரு சாஃப்டான ஒரு அமைச்சர் அப்படின்னா சொல்ல மாட்டேன். ஒரு அதிரடிக்கு பேல்பட்ட ஒரு அமைச்சர், ஒரு வாடா பார்ப்போண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் தான் முன்னாள் அமைச்சர். அவருக்கு எதிராக அந்த இந்து சமய அறநிலையத்துறையும் சரி, சிஎம்டியிலே நடந்த அந்த விஷயங்கள்லையும் சரி உண்டான
அந்த ஊழல்களை வந்து தற்போது தாவேக அரசு தோண்டி எடுக்க துவங்கிவிட்டது. அவருக்கு எதிரான ஒரு டீமை கிரியேட் பண்ணிட்டாங்க. இதை நம்ம விசாரித்து தான் சொல்கிறோம். அவருக்கென்றே ஒரு டீமை போட்டு என்னென்ன நடந்திருக்கு எல்லாத்தையும் எடுங்க அப்படிங்கிற லெவலில் அதாவது விஜய் சொன்னார் இல்லையா, தோண்ட வந்துக்கிட்டே இருக்குது, ஒவ்வொருத்தருடைய முகமூடியும் கிழிஞ்சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னார்ல, அதே தான் இன்றைக்கி அதே வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறும். பல்வேறு தலைகள் அதில் சிக்க போது பாருங்கள், பல்வேறு தலைகள் சிக்க போது. முன்னாள் காங்கிரஸில் இருந்தக்கூடிய ஒரு முன்னாள் முக்கிய பெரும்புள்ளி சிக்க போகிறார். ஒரு முக்கிய பெரும்புள்ளி காங்கிரஸ்லேருந்து ஒரு முக்கிய பெரும்புள்ளி சிக்க போகிறார். மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கிறார் அவர். ஏன்னா இந்த வழக்கை சிபிஐட்ட கொண்டு போயிட்டாங்க. மாயாவதி தரப்புலேருந்து மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கை சிபிஐ தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி பொற்கொடி அவர்களுமே கொடுத்துருக்காங்க. இப்போ சிபிஐ இந்த வழக்கை துவங்கி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைகளுக்கு சிக்கலாக மாறும். ஸோ இது என்ன அடுத்த ஆக்ஷனாக மாறும்னா, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இப்போது சிபிஐ இந்த விஷயங்களை செய்யும்போது என்ன ஆகும்னா, திமுக பாஜக கூட கூட்டணி வைக்கும். இது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். மிகப்பெரிய ஒரு இணைப்பு விழாவிற்கு திமுகவும் பாஜகவும் தயாராகி கொண்டிருக்கு. மிகப்பெரிய ஒரு இணைப்பு விழா பிரம்மாண்டமாக நடக்க போகுது. அந்த விழாவில் ஒரு மோசமான ஒரு இக்கட்டான ஒரு கழுத்துப்பிடி நிலையில் திமுக இன்னைக்கு இருக்குது. இதுதான் நிதர்சனம். நீங்கள் திமுகவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட பேசி பாருங்கள், சொல்லுவாங்க. ஒரு அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல, ஜீரணிக்க முடியல. எப்படி விஜய் வந்து உட்காந்துட்டாரு, ஐயோ இவர் வந்து முதலமைச்சர் உட்காண்டாரு, நம்மளை என்ன செய்ய போகிறாரு, பயங்கரமாக இருக்குது. இந்த பயங்கரமான பயத்தில் இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்த தோண்டி எடுத்துட்டாருன்னா, ஏவா வேலு நேற்று காலை 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் விசாரணை, 4.5 மணி நேரம் விசாரணை, துருவி கையில் எடுத்திருக்காங்க. அடுத்து சம்மன் போகுது. அடுத்து செந்தில் பாலாஜி, KN நேரு, சேகர் பாபு, இப்படி ஒவ்வொருத்தராக உள்ளே போனால் என்ன ஆகும்? மிகப்பெரிய சிக்கலை சந்திக்க போது திமுக. 10 ஆண்டுகளுக்கு நீ திமுகவால், அதுவும் குறிப்பாக திராவிட கட்சிகளால் நீ தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியாது. எழுதி வச்சுக்கோங்க, 10 ஆண்டுகளுக்கு முடியாது. ஒரு மிகப்பெரிய பிரகாசமான வெற்றி வாய்ப்பை நோக்கி விஜய் நகர்ந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் 2029 பாராளுமன்ற தேர்தல், தமிழ்நாட்டில் 39+1 பாண்டிச்சேரி 40 தொகுதிகளில் விஜய் வெற்றி பெறுவார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் மிகப்பெரிய வெற்றியை பெறும் காங்கிரஸ், கேரளாவில் காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றியை பெறும். கேரளாவில் அந்த பிரச்சாரத்தின் போது, பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது விஜயை பயன்படுத்திக்கிறார். விஜய்க்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் கேரளாவில் இருக்குது. தமிழ்நாட்டில் எப்படி இருக்கோ அதை விட மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குது. ஸோ அங்கு அவரை வைத்து அந்த கரிஷ்மாவை பயன்படுத்தி காங்கிரஸ் வெற்றி பெற நினைக்கிறது. ஆந்திராலையும் வெற்றி பெற்றாங்கன்னா மிகப்பெரிய அளவில் தென் மாவட்டங்களில் காங்கிரஸ் வெற்றி பெறுவதை வந்து பாஜக விரும்பலை. மிகப்பெரிய ஒரு குடைச்சலை கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. இப்போது திமுகவிற்கு ஒரு குடைச்சல் இருக்குது. ஒரு பிரச்சனையில் சிக்கியிருக்காங்க. ஆட்சியில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை, வழக்குகளை சந்திக்கணும், கட்சியை வழி நடத்தணும், தலைவர்களை காப்பாற்றணும், 2ஆம் கட்ட தலைவர்களை காப்பாற்றணும். இல்லைன்னா அவன் வேறு கட்சியில் போய் சேர்ந்துருவான், கட்சி உடஞ்சிரும். அதிமுகவுக்கு ஏற்பட்ட நிலை திமுகவுக்கு ஏற்பட்டுரும். இப்படி ஒரு குழப்பமான நிலையில் ஸ்டாலின் இருக்கார். கட்சியில் மூத்தவர்களுடைய எண்ணிக்கை, வயதானவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு. ஒரு முதியோர் இல்லமாக திமுக மாறிடுச்சு, ஒரு ஓல்டேஜ் ஹோமாக மாறிட்டு. அப்படி இருக்கும்போது தாவேக்கால இளைஞர் பட்டாளம், அமைச்சர்களுக்கெல்லாம் 35-40 வயசு தான். அவங்கள 80-85 வயசில் இருக்கவங்க எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க? துறைமுருகன்லாம் நடந்து வருவதற்கு உதவியாக கைத்தாங்களாக ஒருத்தர் பிடிச்சிட்டு வர வேண்டியிருக்கு. இவரை வச்சு என்ன பண்ண முடியும்? துறைமுருகனால் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட முடியுமா? இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட முடியுமா? முடியாது. அவர் அட்மின்ட்ட தான் போய் கேட்கணும். அமைச்சர்கள் உடனடியாக செய்கிறாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு பின்தங்கிய நிலையில் திமுக இருக்கு. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் குறிவைக்கப்பட்டாங்க. திமுகவில் 2ஆம் கட்ட தலைவர்கள், ஓப்பனாக சொல்கிறேன், திமுகவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களை தாவேக்கா குறி வச்சுட்டாங்க. அவங்கள எப்படியாவது தூக்கணும், ஊழல் பண்ணிடுங்க, எப்படியாவது இது பண்ணணும் அப்படிங்கிற லெவலில் அவங்க ரொம்ப கட்டங்கட்டி வேலை செய்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய பிளவை திமுக விரைவில் சந்திக்க போகுது அப்படின்னா நமக்கு வரக்கூடிய தகவல்கள் சொல்லுது. ஏனென்றால் ஸ்டாலின் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை, சும்மா பூசி மொழி பம்மாத்து காமிச்சிட்டு லண்டன் போயிட்டார். அவர் லண்டனில் இருந்து வந்தும் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க இல்லையா திமுகவில், அதே மாதிரி தொகுதி செயலாளர்கள் ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. மாவட்ட செயலாளர்களுக்கு கீழே
தொகுதி செயலாளர். ஆனால் அவங்க மாவட்ட செயலாளருக்கு இணையான அந்தஸ்து வாய்ந்தவர்கள்னு சொல்லுவாங்க. தொகுதி செயலாளர்கள் ஒரு பதவியை உருவாக்குறாங்க. இது ஒன்று மட்டும்தான் அவர் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறார். பாருங்கள், முக்கிய தலைவர்களை யாரையும் அவரால் தூக்க முடியாது. இந்த வயதான தலைவர் ஒரே ஒரு ஆள் KN நேருவை தூக்கி காட்டு பார்க்கணும். பெரியசாமியை தூக்கியிருக்கேன், ஏவா வேலுவை தூக்கியிருக்கேன், முடியாது. தூக்குனா அவன் சார்ந்த அவன் ஒரு கூட்டணியை பிச்சுட்டு போயிடுவார். இப்போ KN நேரு தூக்கினீங்க, அவர் சார்ந்த ரெட்டியார் சமூகத்தை சார்ந்தவங்க அவங்க பின்னாடி போயிடுவாங்க. ஒரு மிகப்பெரிய சிக்கலை திமுக சந்திக்க போது, மிகப்பெரிய அளவில் ஒரு சரிவு அவர்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய பிளவை அவர்கள் சந்திக்க போகிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.